வணக்கம் மக்களே, நான் உங்க பாலா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளத்தூருக்கு தான் வந்திருக்கோம். பள்ளத்தூருக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் நம்மள்ட்ட இந்த நாதஸ்வரம் கோபி அண்ணா வீடு ஷூட்டிங் ஸ்பாட் போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. அந்த இடத்துக்கு தான் இப்ப நம்ம வந்திருக்கோம். இந்த வீட்டுல தான் வந்து நாதஸ்வரம் சீரியல் ஃபுல்லாவே எடுத்திருக்காங்க. நீங்க வீட்டு வாசல சாக்கடை தண்ணி ஊத்தி விடுவீங்க. இயக்குனர் திருமுருகன் அவரே இயக்கி நடிச்சதுதான் இந்த நாதஸ்வரம் நாடகம். இந்த நாடகம் மொத்தம் 1356 எபிசோடு இருக்கு. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஓடி இருக்கு இந்த நாடகம். 2010 ஆரம்பிச்சு 2015 வரைக்கும் இந்த நாடகம் ஓடி இருக்கு. இந்த நாடகத்துல நிறைய காட்சிகள் இந்த வீட்டுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. அண்ணன் தம்பி பாசத்தையும் மாமியார் மருமகள் பிரச்சனையையும் தங்கச்சிகளோட பாரத்தை தாங்கி நிக்கக்கூடிய ஒரு அண்ணனோட கதையாதான் இந்த நாதஸ்வரம் நாடகம் இருக்கும். இப்ப வரைக்கும் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வச்சிருக்கக்கூடிய சீரியல்ல இந்த சீரியல் ஒரு முக்கியமான சீரியல் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாதஸ்வர சீரியல்ல ஜோசியக்காரர் வீட்டுக்குள்ள வரப்ப இந்த கேட்டெல்லாம் திறந்துட்டு வர மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அந்த காட்சிகள்ல அந்த கேட்டும் இந்த வீடும் நல்லாவே காட்டியிருப்பாங்க. அந்த ஜோசியக்காரர் வீடு, கோபி வீடு எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த காட்சிகள் எல்லாத்துலயுமே இந்த வீட்டை நல்லாவே காட்டியிருப்பாங்க. இன்னொரு எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா, மலரோட அப்பா அவங்க சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து மிரட்டிருப்பாப்ல. அதுக்கு ஜோசியர் என்ன பண்ணுவாருன்னா, சொக்கு தான் வந்து சொந்தக்காரங்களை மிரட்டாரு அப்படின்னு சொல்லி போலீஸ்ல தகவல் கொடுத்து வர சொல்லியிருப்பாரு. அந்த விசாரிக்கிற சீன்லயும் இந்த வீட்டை நல்லாவே காட்டியிருப்பாங்க. என்ன சார் விட்டுருவாங்களா? இன்னொரு எபிசோட்ல பாத்தீங்கன்னா, சொக்க பாக்குறதுக்காக மயில் வந்து சொக்கு வீட்டுக்கு வருவாப்ல. அப்ப இந்த ஜோசியர் இந்த பக்கத்து வீட்டுல உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருப்பாப்ல, அந்த மரத்தடியில உட்காந்து. அப்ப வந்து அந்த மயில வம்புழுக்கிற மாதிரியான காட்சிகள்ல இந்த வீட்டையும் அந்த மரத்தை, அந்த என்ட்ரன்ஸ எல்லாத்தையும் நல்லாவே காட்டியிருப்பாங்க. இவ்வளவு க்ளோஸ் அப்ல பயந்துட்டேன். இந்த சீரியல்ல இன்னொரு எபிசோட்ல பாத்தீங்கன்னா, சுப்பிரமணி வந்து ஜோசியரை பாக்குறதுக்காக ஜோசியரை தேடி அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்ப அவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா கோபி வந்துருவாரு. அப்ப கோபி கிட்ட இருந்து 2 பேரும் தப்பிக்கிறதுக்காக ஒளிஞ்சிருப்பாங்க. அந்த காட்சிகள்லயும் இந்த வீட்டை நல்லாவே காட்டியிருப்பாங்க. என்ன தப்பா பேசுறாங்க சாமி. இன்னொரு எபிசோட்ல ஜோசியர் ஒரு 4 பேரை கூட்டிட்டு ஆஞ்சநேயர் வேஷம்லாம் போட்டுட்டு கோபி வீட்டுக்கு வருவாப்ல. அப்ப என்னமோ தேடிக்கிட்டு இருப்பாப்ல. அப்ப அவங்க வீட்டுல இருந்து ஆளுங்கெல்லாம் வந்தோன்னா அப்படியே ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு வந்தவங்க மாதிரி பாட்டு பாடி ஒரு காமெடி பண்ணிட்டு போவாப்ல. அந்த காட்சிகள்லயும் இந்த வீடை நல்லாவே காட்டியிருப்பாங்க. இப்ப நம்ம வீடியோல பாக்குற இந்த மரத்துலதான் வந்து ஜோசியரை கட்டி வச்சு அடிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் இந்த நாதஸ்வரம் நாடகத்துல எடுத்திருப்பாங்க. அந்த சமயத்துல மலர் வந்து மாசமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப வந்து கோபி சொல்லுவாரு, நீ வேணா அவனை 2 அடி அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அந்த காமெடி காட்சிகள்லாம் அந்த மரத்துக்கிட்ட தான் எடுத்திருப்பாங்க. ஐயோ, ஏற முடியாதுங்க. இந்த நாதஸ்வரம் நாடகம் முழுக்கவே பாத்தீங்கன்னா இந்த கோபி வீடா காட்டக்கூடிய இந்த வீட்டுக்கிட்ட தான் எடுத்திருப்பாங்க. இந்த இடம்லாம் வந்து அடைச்சிருப்பாங்க. அந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா இந்த இடம்லாம் பிளாக் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அந்த சைடு இருக்குல்ல, அந்த வீடு தான் வந்து கோபியோட சித்தப்பா மயில் வீடா காட்டியிருப்பாங்க. கோபி வீட்டுக்கும் அவங்க சித்தப்பா வீட்டுக்கும் சண்டை வந்துடும். சண்டை வந்ததுக்கு அப்புறம் இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சித்தப்பா தலைமுழுகிற மாதிரியான காட்சிகள் இந்த வீட்டுக்கு முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க. பொதுவாகவே திருமுருகன் அவர்களுடைய இயக்கத்தில் வரக்கூடிய நாடகங்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும், காமெடியாகவும் இருக்கும். அந்த விதத்துல இந்த நாடகம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு. 2015 முடிஞ்சிச்சு. இப்ப 2025 வந்துருச்சு. இன்னமும் இந்த நாடகத்தை தொடர்ந்து பாக்குறவங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க. இந்த நாதஸ்வரம் நாடகத்துல வர கோபி அண்ணா வீடை நான் பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் மெயினாவே இந்த வீடியோ போட்டோம். தபுல் வாசிக்கிறவன் கை மாதிரி புரட்டி எடுத்து தாண்டி. இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.